இதான் நடந்துச்சு. ஏங்க இத பார்த்த உடனே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குமே. ஏங்க ஏங்க இப்படிலாம் பண்ணீங்க? எதுக்குங்க இப்படிலாம் செஞ்சீங்க? நீங்க எனக்கு இப்படி பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. என் மூஞ்சில மட்டும் இல்லாம மொத்த உடம்புலயும் கறி பூசி விட்டீங்களே. நான் என்னங்க பாவம் பண்ண உங்களுக்கு? சரவணன் இருங்க. ஏங்க இன்னும் என்னங்க நான் பொறுமையா கேட்கறதுக்கு? நீங்க சொல்ல வேண்டியதோ நான் கேட்க வேண்டியதுதான். இதோ இந்த கொலுசு சொல்லாம சொல்லிடுச்சே. கேட்டங்க. இன்னும் கேட்க வேண்டிய எக்கச்சக்கமான விஷயத்தல்ல என் காது வழியாவும் என் மனசு நிறையாவும் கேட்டங்க. நீ போட்ட கொலுச அவ காலில் கூட போட முடியாதவ, அப்புறம் நீ கட்டுற தாலிய மட்டும் அவ கழுத்துல எப்படி சுமந்துட்டு இருப்பான்னு நீ எந்த நம்பிக்கையில கனவு காணிட்டு இருக்க, ஆசைப்பட்டு இருக்கன்னு என் தம்பி என்ன பார்த்து கேட்டாங்க. அது என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சுங்க. சரவணன் உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை நீங்க ஓப்பனாவே என்கிட்ட சொல்லிருக்கலாமே. நான் ஆசையா வாங்கிட்டு வந்த கொலுசை உங்க காலில் மாட்டி விடும்போது அப்பெல்லாம் ஆசையா சிரிச்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டு நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேலை பார்த்திருக்கீங்க தெரியுமா? ஒரு பிச்சைக்காரிக்கு போட்டிருக்கீங்க. ஏங்க அப்படி ஒண்ணு இல்ல நடந்துச்சுன்னு தெரிஞ்சப்ப செத்தே போலான்னு தோணுச்சுங்க. சரவணன் நான் அப்படியெல்லாம் பண்ணல சரவணன். தங்கம், நீ அந்த பிச்சைக்காரி தட்டுல இந்த கொலுசு போடுறத பார்த்துட்டு அந்த புடவைக்காரி அதை அவகிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து பெரிய ரகளைய பண்ணிட்டா. இதுதான் சாக்குன்னு கார்த்தியோட சேர்ந்துக்கிட்டு இஷ்டத்துக்கு பேசி பேயாட்டம் ஆடிட்டா. ஏமா, உனக்கு இந்த கொலுசு பிடிக்கலன்னா நீ இத சரவணங்கிட்டயோ இல்ல என்கிட்டயோ மனசு விட்டு சொல்லிருக்கலாம்லம்மா. நீ இப்படி பண்ணினது எல்லாமே குளறுபடி ஆயிடுச்சேம்மா. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆண்டி பேசிட்டீங்களா? நீங்க பேசிட்டீங்களா சரவணன்? இல்ல இன்னும் மிச்சம் மீதி ஏதாச்சும் மனசுக்குள்ள இருந்தா அதையும் ஒரேடியா வெளியில கொட்டிருங்க. நான் எல்லாத்துக்கும் சேர்த்து பதில் சொல்லிடுவேன். இனி பேசுறதுக்கு என்ன இருக்கு? அப்படியே அமைதியா இருங்க சரவணன். அப்போ இது என்ன? நீங்க வாங்கி கொடுத்த கொலுச நான் பிச்சைக்காரிக்கா போட்டேன்? அப்படின்னா நான் கால்ல போட்டிருக்கிறது என்ன? ஓகேவா? ஓகே மேடம். நான் சொன்னது புரிஞ்சதுல்ல? புரிஞ்சிச்சு மேடம். இருக்கிற மொத்த கொலுசையும் எடுத்து வைங்க. சரிங்க மேடம். எந்த டிசைன்னு நான் பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே மேடம்.
ஏம்மா அவங்க காலில் போட்டிருக்கதும் இந்த கொலுசும் ஒரே மாதிரி இருக்கு. மாதிரி இல்ல சரவணன், நீங்க வாங்கி கொடுத்த கொலுசு தான். அப்ப இது இந்த கொலுசு இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு திட்டம் போட்டு வேலை பாக்குறவங்க வாங்கின கொலுசு. ஆ, அவங்க யாரு என்னன்னு நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு இல்ல. ஆ. அந்த புடவைக்காரி தெளிவா திட்டம் போட்டு எங்க 2 பேரையும் முட்டாளாக்கிட்டாமா. அவளை சொல்லி தப்பில்ல. அவளை பத்தி நல்லா தெரிஞ்ச நீங்களே இப்படி ஏமாந்திருக்கீங்களே. உங்க 2 பேரையும் தான் தப்பு சொல்லணும். அது இல்ல தங்கம், சரவண உனக்கு கொடுத்த கொலுசு மாதிரியே அவ இந்த கொலுசை கொண்டு வந்து காட்டி என்னமோ மாயமாலம் பண்ண மாதிரி எங்களோட கண்ணை கட்டி நல்லா குழப்பி விட்டுட்டாமா. அதனாலதான் நாங்க ஏமாந்துட்டோம். நான் தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டே இருக்கனே, அண்ணமும் கார்த்தியும் சேர்ந்து எங்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக என்ன டிராமா வேணாலும் போடுவாங்கன்னு. நீங்க அண்ணத்தை ரொம்ப குறைச்சலாம் எடை போட்டிருக்கீங்க. அவ இல்லாதத இருக்குன்னு நம்ப வைப்பா, இருக்கிறத இல்லன்னு சொல்ல வைப்பா. அப்படிப்பட்டவ அவ. அவகிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஏங்க என்னை மன்னிச்சிருங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. வீட்டில் எனக்கு கொலுசை பார்த்த உடனே மூளைகள் எல்லாம் ஒரு மாதிரி சூடாகி அவசரத்தில் வார்த்தைலாம் விட்டேங்க. மன்னிச்சிருங்க மேடம் ப்ளீஸ். அவசரத்துல நிதானம் தவறலாமா சரவணன்? எவ்வளோ கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனா இருந்தாலும் நிதானம் தவறாம பக்குவமா நடந்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். உள்ள வந்த கொஞ்ச நேரத்துல படபடன்னு என்னென்னமோ பேசிட்டீங்க மாப்ள. நினைச்சு பாருங்க நீங்க. அதாங்க தப்பு தாங்க, நான் ஏதோ பேசிட்டேங்க. மன்னிச்சிருங்க ப்ளீஸ். ஏங்க நான் தான் மன்னிப்பு கேட்குறேன்லங்க, ப்ளீஸுங்க ப்ளீஸ். நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லல சரவணன். நீங்க இப்படி ஆத்திரத்துல அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு அப்புறம் நாம பண்ணிட்டு இருக்கிற நம்ம கல்யாண ஏற்பாட்டுக்கெல்லாம் எந்த அர்த்தமும் இல்லாம போயிடும். பொதுவா கல்யாணங்கிறது ஒருத்தரோட வாழ்க்கைக்கான ஆரம்பமா இருக்கும்.